பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தை யார் தெரியுமாங்க பேசுகிறா? அப்போஸ்தலனாகிய பவுல். எங்கேருந்து பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையிலேருந்து இந்த வார்த்தையை பேசுகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கலாம். கடன் என்ற சிறைச்சாலை, வியாதி என்ற சிறைச்சாலை, இல்லை பிரச்சனை என்ற சிறைச்சாலை. இந்த மந்த்தை நான் எப்படி ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அது ஒரு சிறைச்சாலையாக இருக்கலாம். என்னுடைய சேல்ரி கம்மியாக தான் இருக்குது, என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்குன்ற நீங்கள் நினைக்கலாம், அது ஒரு சிறைச்சாலையாக இருக்கலாம். இந்த எல்லா சைட்லையுமே எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் எப்படி இயேசு கிறிஸ்து பவுலுக்கு பலனாக இருந்தாரோ, இந்த மாதம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலனாக இருப்பார். எல்லாவற்றையும் செய்ய அவர் உங்களுக்கு பலன் கொடுத்து எல்லா ப்ராப்ளம்ஸ்லேருந்து விடுதலை பண்ண அவர் ரெடியாக இருக்கிறார். எந்த காரியம் நீங்கள் இம்பாசிபிள்னு நினச்சிக்கோ, இந்த மாதத்தில் இயேசு கிறிஸ்து பலனாக இருக்கும்போது எல்லா காரியங்கள், எல்லா ப்ராப்ளம்ஸ் பாசிபிளாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.